ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியு போப் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜியு போப் அவர்களின் தகவல்கள் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 8th ஓல்டு புக்லேயும் 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 112லையும் கொடுத்துருக்காங்கங்க. சரிங்களா, இந்த பாடத்தோட சுருக்கத்தை தான் இதில் கொடுத்துருக்காங்க 11th நியூ புக்கில். ஸோ நம்ம 8th ஓல்டு புக்கை தெளிவாக பார்த்தலாம் வாங்க. இவருடைய மொழிபெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் யூக்லோ போப். இவர் வந்து 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ச் நாட்டில் எட்வர்டுங்கிற தீவில் பிறக்கிறாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1820 பிரான்ச் நாட்டில் பிறக்கிறாரு. இவர் அப்பா பேர் வந்து ஜான் போப், அம்மா பேர் கேத்ரின் யுவலாப். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவர் பேர் வந்து ஹென்றி. இவர் வந்து சமய பணியாற்றுகிறாரு. இவர் மாதிரியே நம்ம போப்புக்கு வந்து சமய பணியாற்றணும்னு ஆசையாக இருக்குது. அந்த பணியுமே எப்போ தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அவரோட 19வது வயசில் தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாய்மர கப்பல் மூலமாக சென்னையை வந்தடைய 8 திங்கள் ஆகுதுங்க. அந்த 8 திங்கள்ங்கிறது 8 மாதம். அந்த 8 மாதத்தையும் அவர் சும்மா இருக்காமல் தமிழ் நூலையும் வடமொழி நூல்களையும் படித்தார். படித்தது மட்டும் இல்லாமல் அந்த 8 மாதத்துலேயே சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு அவரோட திறமையை மேம்படுத்திக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாந்தோம் பகுதியில் வந்து அவரோட சமய பணியை ஆற்றுகிறாரு. சென்னைக்கு அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வராரு. அது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயர்புரத்தில் வராரு. அங்கேயும் சமய பணியாற்றி அங்கே ஒரு பள்ளியும் நிறுவுறாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள், அது மட்டும் இல்லாமல் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் அப்படிங்கிற மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறாரு. அது தவிர அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு ஆகியவற்றையும் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றாருங்க. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1842லேருந்து 49 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. இங்கிலாந்துக்கு போய் கல்யாணம் 1850 கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. மறுபடியும் எங்கே வராரு அப்படின்னா தஞ்சாவூர் வராருங்க. தஞ்சாவூரில் எத்தனை வருஷம் இருக்காருன்னா 8 வருஷம் இருக்காருங்க. அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8 வருஷ காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா புறநானூறு, நன்னூல், அது தவிர திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இந்த நூல்கள் எல்லாத்தையும் பல முறை படிக்கிறாருங்க. படித்தது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து வெளியிடுறாருங்க. மேலை நாட்டவரும் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முயற்சியில் அவர் ஈடுபடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுங்கிற ஏடுகளில் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதுகிறாருங்க. ஆங்கிலத்தில் எழுதுகிறாரு. அக்கட்டுரையோடு சேர்த்தே புறநானூற்று பாடல்களையும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாற்றையும் இடம்பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. சரிங்களா, இவர் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு இதெல்லாம் சொல்கிற 600 செயல்களை அறநூலிலிருந்து தேர்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். இது ரொம்ப முக்கியங்க. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாங்க. அடுத்தது இவர் வந்து மேலை நாட்டவருக்கும் எதை கற்கும் விதமாக தமிழை கற்கும் விதமாக அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கில தமிழ் அகராதி ஒன்றையும் அவர் வெளியிடுறாருங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா உதகமண்டலம் சென்று அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி அங்கேயும் ஆசிரியராக பணியாற்றாருங்க. இவர் வந்து 1885லேருந்து 1908 வரைக்கும் இங்கிலாந்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 23 வருஷமாக பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றாருங்க. இவர் திருக்குறளில் எத்தனை வருஷம் படிச்சிருக்காருன்னு பாருங்கள், 40 ஆண்டுகள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 40 ஆண்டுகள் வந்து படித்து அதை ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவாசகம் இருக்கு இல்லையா, இந்த திருக்குறளை எப்போ வெளியிட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா 1886 வெளியிட்டிருக்காருங்க. இதே மாதிரி 1900 அதாவது அவருடைய 80வது வயசில் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காருங்க. சரிங்களா, அவருடைய இறுதி காலத்தில் கூட புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவற்பயன் இது எல்லாத்தையுமே வந்து பதிப்பிச்சிருக்காருங்க. அவர் 1908வது வருஷம் மறைஞ்சிடறாருங்க. அவர் மறையறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு உயிரில் என்ன எழுதி வச்சுருக்காருன்னா, என்னோடய கல்லூரியில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை ஜியு போப் தானே தமிழ் மாணவன் சொல்கிறதுலையே பெருமையும் படுறதா இதில் எழுதியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஜியு போப் பற்றின முழு தகவல் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 11th நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 112
என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவருடைய படம் இங்கே கொடுத்துருக்காங்களா, இதில் பாருங்கள், தெரியுதா தெளிவா? இவரோட வருஷம் பாருங்கள், 1820 1908 வருஷம் வரைக்கும் இருந்திருக்காரு. சரிங்களா? வாங்க குறிப்பு பார்க்கலாம். செந்தமிழ் செம்மல், இவர் எப்படின்னு கூப்பிடலாம்? இவரோட சிறப்பு பெயர் செந்தமிழ் செம்மல். செந்தமிழ் செம்மல் என்பவர் யார் அப்படின்னா நம்ம ஜி.யு. போப் தான். இவர் எப்போ சென்னைக்கு வராருன்னா 1839ஆம் ஆண்டு சென்னைக்கு வராருங்க. அப்போ தமிழ் உரையில் ஆற்றினதை பார்த்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப வியந்து பார்த்தாங்க. எதனால்? வெளிநாட்டுக்காரர் எவ்வளோவா தமிழ் சொற்பொழிவு ஆற்றுறாருன்னு வியந்து பார்த்தாங்க. சரிங்களா? இவர் ஐரோப்பியரும் படித்து பயன்பெறும், எதை படித்து பயன்பெறும்? தமிழையும் படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்கள் போட்டிருக்காங்க. இவரது திருக்குறள் திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தலேயே சிறப்பு வாய்ந்தவைன்னு இதில் எழுதியிருக்காங்க. திருக்குறளும் திருவாசகமும் சிறப்பு வாய்ந்ததாக எழுதியிருக்காரு. இவர் தஞ்சாவூரில் வாழ்ந்தப்போ இலக்கிய இலக்கணங்களை தெளிவாக அறிந்தார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியம் நன்னூல்லாம் பாடசாலை மாணவர்கள் படிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தமிழ் இலக்கண நூல்களை சிலவற்றை எழுதி வெளியிட்டார். சரிங்களா? அவங்க மாணவர்கள் எளிதாக படிப்பதற்காக அது வெளியிட்டிருக்கார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே வாங்க, ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை ஆங்கில மொழியில் எழுதியிருக்காங்க. அதை தமிழில் எழுதி பதிப்பித்தார். சரிங்களா? பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தாய்மொழியிலேயே படித்தாதான் எல்லாத்தையும் நம்ம எளிமையாகவும் சீக்கிரமாகவும் படிக்க முடியும்னு அப்போவே சொன்னது யாருன்னா நம்ம ஜி.யு. போப் அவர்கள் தான். சரிங்களா? 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்து தமிழுக்கு நலம் சேர்த்த பெரியவர் நம்ம ஜி.யு. போப்னு முடிச்சிருக்காங்க. இதாங்க நம்ம ஜி.யு. போப் அவர்கள் பற்றின தகவல்கள். இவர் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் சார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நன்றி.